ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலுக்கு வர சிவராஜ்குமார் மறுப்பு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் அரசியல் கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வந்து விட்டார்கள், சிலர் வர முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கன்னடத்தில் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் மகன் சிவராஜ்குமார் இப்போ சமீபத்தில் ஜெயலலிதா படத்தில் கூட ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்தார். அவர் இப்போது கன்னடத்தில் சூப்பர் ஸ்டார். சிவராஜ்குமாரிடம் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என்று கேட்டதற்கு, நிச்சயமாக நான் அரசியலுக்கு வரமாட்டேன், என் தந்தை அரசியலுக்கு வரும்படி சொல்லவே இல்லை, அவரும் கடைசி வரை சினிமாவில் நடிகராக வாழ்ந்தாரே தவிர அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பவே இல்லை. சினிமாவில் நடிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சினிமாவில் நடிப்பதோடு சரி, மற்றபடி மனிதனாக வாழ வேண்டும், அரசியல் எதற்கு என்று கேட்டார் என் தந்தை. அந்த அடிப்படையில் நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன், வர விருப்பமும் இல்லை. என்னுடைய மனைவி முன்னாள் கர்நாடக முதல்வர் பங்காரப்பாவுடைய மகள், அவளும் கூட என்னை ஒரு நாளும் அரசியலுக்கு ஈடுபடுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தியது இல்லை என்று சொன்னார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார். சமந்தா சொந்த பட நிறுவனம் தொடங்கினார். சமந்தாவுக்கு மியாசிட்டிஸ் என்ற நோய். இந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டே பொது விழாக்களில் கலந்து கொள்கிறார். சிட்டாடல் என்ற வெப்தொடரில் சமீபத்தில் நடித்து முடித்திருக்கிறார் சமந்தா. இப்போது அவர் தொடர்ந்திருக்கும் படம் ஓ டிலாலா. அவருடைய கம்பெனி பெயர் டிலாலா பிக்சர்ஸ். ஹைதராபாத்தில் உள்ள மண்டேலா பிக்சர்ஸுடன் இணைந்து அவர் படங்களை தயாரிக்க இருக்கிறார். எப்படிப்பட்ட படங்களை தயாரிப்பீர்கள் கேட்டதற்கு, புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பது, அது மட்டுமல்ல, ஒரு பெண்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும், தைரியத்தோடு வாழ வேண்டுமா, லட்சியத்தோடு வாழ வேண்டுமா என்ற கேள்விகளுக்கான பதிலை சொல்கிற புதிய கதை அம்சமுள்ள படங்கள், விழிப்புணர்வு படங்கள், இவற்றைத்தான் நான் தயாரிப்பேன் என்று சொன்னார் சமந்தா. பூஜா ஹெக்டேக்கு கொலை மிரட்டல். நடிகை பூஜா ஹெக்டே விஜயுடன் பீஸ் படத்தில் ஜோடியாக நடித்தவர் பூஜா ஹெக்டே. இவர் சமீபத்தில் துபாயில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தார். அங்கு போன இடத்தில் நிகழ்ச்சி தயாரிப்பாளருடன் கருத்து மோதல் ஏற்பட்டு நிகழ்ச்சியை பாதியிலேயே முடித்துக்கொண்டு திரும்பிவிட்டார். அது முதலேயே பூஜா ஹெக்டேக்கு கொலை மிரட்டல் வந்தவராக இருக்கின்றன என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் பூஜா தரப்பில் கொலை மிரட்டல் வரவில்லை என்று சொன்னாலும் பூஜா ஹெக்டே இது பற்றி இதுவரை வாயை திறக்கவே இல்லை, மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ண கீர்த்தனையில் பங்கேற்ற இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு சொந்தமாக துபாயில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கிறது, சொந்தமாக பங்களா இருக்கிறது. சமீபத்தில் அவருடைய பங்களாவில், துபாய் பங்களாவில் கிருஷ்ண கீர்த்தனை இசை நிகழ்ச்சி நடந்தது. கிருஷ்ண கீர்த்தனை பாடல்களை பல இசைக்கலைஞர்கள் பாடினார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஏஆர் ரஹ்மானும் கலந்து கொண்டார். இதிலிருந்து தான் இஸ்லாமியராக இருந்தாலும் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை நிரூபித்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். தயாரிப்பாளராக மாறிய இயக்குனர் ரமேஷ் சுப்பிரமணியம். இவர் வில்லம்பு என்ற படத்தை இயக்கினார். இப்போது இவர் சொந்தமாக படத்தை தயாரிக்கிறார். இந்த படத்தில் பவித்ரா மாரிமுத்து ஹீரோயினாக நடிக்கிறார். இனிகோ பிரபாகர் இந்த படத்தின் கதாநாயகனாக நடிக்கிறார். ஏவிஎம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு தொடங்கியது. நெல்சன் திலீப்குமார் தயாரிக்கும் படம் அவருடைய உதவியாளர் சிசுபாலன் இயக்குகிறார். சிசுபாலன் இயக்கும் படத்தில் கவின் கதாநாயகனாக நடிக்கிறார். இந்த படத்தில் பிரியங்கா மோகன் கதாநாயகியாக நடிக்கிறார். விரைவில் படப்பிடிப்பு தொடங்குகிறது. சலார் படத்தில் 5 மொழிகளில் பேசிய பிருத்திவிராஜ். பிரபாஸ், ஸ்ருதிஹாசன், பிருத்திவிராஜ் நடித்த படம் சலார். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகியவற்றில் மொழிமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த படத்தில் 5 மொழிகளுக்கும் தானே தன்னுடைய சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்கிறார் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜை போலவே நம்ம ஒரு உலகநாயகன் கமலஹாசனும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளில் சொந்த குரலில் பேசும் வல்லமை படைத்தவர். சிறு வேடங்களுக்கு நடிக்க கூப்பிடுகிறார்கள், ஜோதியா வேதனை. நான் பிரபல நடிகர்களுடன் கதாநாயகி நடித்துக்கிறேன். இப்போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள பாத்திரங்களில் இப்போது நடித்து கொண்டிருக்கிறேன். என்னை தமிழிலிருந்து பல இயக்குநர்கள் 2 காட்சிகள் 3 காட்சிகளில் நடித்து கொடுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள். எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாத்திரம் கனமுள்ளதாக இருக்க வேண்டும், நான் நடிப்பதற்கு வாய்ப்புள்ளதாக இருக்க வேண்டும்.
அத்தகைய பாத்திரங்களில் மட்டுமே நான் நடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் ஜோதிகா. மீண்டும் அரவிந்த்சாமி வில்லனாகிறார். தனி ஒருவன் படத்தில் வில்லனாக நடித்தார் அரவிந்த்சாமி. அந்த படம் அமோக வரவேற்பை பெற்றது. அதுக்கு பிறகு 2 படங்களில் கதை நடித்தார் அரவிந்த்சாமி. அந்த படங்கள் சரியாக போகவில்லை, வசூலில் மாபெரும் தோல்வியடைந்தன. இதன் காரணமாக மீண்டும் வில்லன் படங்களை நடிக்க தொடங்கிவிட்டார் அரவிந்த்சாமி. ராதிகா ஆப்தே கதாநாயகி நடிக்கும் படத்தில் அரவிந்த்சாமி வில்லனாக நடிக்கிறார். விக்னேஷ் சிவன் படத்துக்கு தடை தொடர்கிறது. விக்னேஷ் சிவன் நயன்தாராவை திருமணம் செய்த பிறகு கமலஹாசன் நிறுவனத்தில் இயக்குவதற்கு வாய்ப்பு வந்தது. திடீரென்று கமலஹாசன் அந்த படத்தை டிராப் செய்து விட்டார். அதற்கு பிறகு அஜித் படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்தது. விக்னேஷ் சிவன் சொன்ன கதை அஜித்துக்கு பிடிக்கவில்லை. இதனால் சுபாஸ்கரன் தயாரிக்கவிருந்த அந்த படம் டிராப் ஆனது. கடைசியாக இப்போது பிரதீப் ரங்கநாதன் நடிக்க எல்ஐசி என்ற படத்தை தயாரித்து இயக்க இருந்தார் விக்னேஷ் சிவன். ஆனால் அந்த படத்துக்கும் 7.5 சனி காரணமாக தடை வந்து விட்டது. இசையமைப்பாளர் ஒருவர் அந்த படத்தின் டைட்டிலில் தான் ஒரு படம் தயாரித்து வருவதாக சொல்லி அந்த படத்துக்கு தடை கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார். இதனால் எல்ஐசி என்ற தலைப்பில் படம் எடுப்பதற்கும் விக்னேஷ் சிவனுக்கு சிக்கல் வந்திருக்கிறது. அயலான் படம் தடை, ஆலம்பனா படம் வெளியாகவில்லை. காரணம் என்ன? நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து விரைவில் வெளிவர இருக்கும் படம் அயலான் டிசம்பர் 26ஆம் தேதி பிரம்மாண்டமான முறையில் இந்த படத்தினுடைய இசை விழா நடைபெறதாக இருந்தது. சிவகார்த்திகேயனின் நிறுவனம் கேஜேஆர் நிறுவனத்திடம் 10 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருந்தது. இதில் 3 கோடி மட்டுமே திரும்ப செலுத்தப்பட்டது. மீதி 7 கோடி ரூபாய் பாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அயலான் படத்தை மட்டுமல்லாமல் ஆலம்பனா படத்தையும் வெளியிடுவதாக இந்த நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. இதனால் 7 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்திவிட்டு ஆலம்பனா படத்தை ரிலீஸ் செய்யலாம். அது மட்டுமல்ல, அந்த 7 கோடி ரூபாய் கடன் திருப்பி கொடுக்கும் வகையில் அயலான் படத்தையும் திரையிட 4 வாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தால். இது சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இளையராஜாவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தனுஷ் நடித்த படத்தில் இடம்பெறுகிறது. தனுஷ் இப்போது இசைஞானி இளையராஜாவிடத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை நடித்து வருகிறார். இந்த படத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்கள், இதுவரை சொல்லாத சுவையான சம்பவங்களை இந்த படத்தில் இளையராஜா சொல்லியிருப்பதை தொடர்ந்து அந்த காட்சிகள் ஆய்க்கப்பட்டு படத்தில் இடம்பெறுகிறது. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்தில் சொந்த பங்களாக்கள். ராஷ்மிகா மந்தனா கோடிக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இந்தி, தமிழ், தெலுங்கு படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். பெங்களூரில் இவருக்கு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களா இருக்கிறது. ஹைதராபாத்தில் 7 கோடி ரூபாய் பங்களா இருக்கிறது. சென்னையிலும் அதேபோல் பல கோடி மதிப்புள்ள பங்களாவை வாங்கியிருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா. அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு கார்கள் 8 கார்கள் வைத்திருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா. இன்றைக்கு அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள் பட்டியலில் ராஷ்மிகா மந்தனாவும் இடம்பெற்றிருக்கிறார். அதேபோல் கவர்ச்சிகரமான படங்களை வெளியிடுவதிலும் ராஷ்மிகா மந்தனா முதலிடத்தில் இருக்கிறார். பாஜகவின் துணைத் தலைவரானார் கேரள நடிகர். பாட்ஷா, ஜெய்ஹிந்த், சிட்டிசன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் தேவன். மலையாளத்தில் முன்னணி நடிகர். இவர் கேரளாவில் தனிக்கட்சி தொடங்கினார். தனிக்கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். மண்ணை கவினார், ஜெயிக்க முடியவில்லை. சமீபத்தில் அவர் தன்னுடைய கட்சியை பாஜகவில் இணைத்து கொண்டார். தன்னையும் பாஜகவில் சேர்த்து கொண்டார். இதற்கு பரிசாக கேரள மாநில பாஜக துணைத் தலைவராக நடிகர் தேவன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடிகர்களை இணைத்து வதந்திகள் பரவுகின்றன. நடிகை அனுயா வருத்தம். நடிகை அனுயா துபாயை சேர்ந்தவர். புனேயில் என்ஜினியரிங் பட்டம் பெற்றவர். படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அனியா.
சிவா மனசுல சக்தி படத்தில் அறிமுகமானவர் அனுயா. இவர் சமீபத்தில் என்னை பற்றி விஜய் ஆண்டனி, சுந்தர் சி ஆகியோருடன் இணைத்து என்னை பற்றி தவறான வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று தெரிவித்தார் அனுயா. நேயர்களே, இதுவரையிலும் பரபரப்பான சினிமா துணுக்குகளை நான் வழங்க கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.